சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரஜினியோட படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில் ஜெயிலரோட வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தை கலாநிதி மாறன் தயாரிக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியாக நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இப்படி இருக்கும் நிலையில சன் பிக்சர்ஸோட கல்லாப்பெட்டிக்கு ஆபத்து வரும்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பல கோடி முதலீட்டில் சன் பிக்சர்ஸ் கூலி படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. இதில் நடிக்கும் பிரபலங்களுக்கே ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி சன் பிக்சர்ஸ் மிக பெரும் லாபத்தை பார்க்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. காரணம் எப்படியும் வசூல் மூலம் தனது கல்லாப்பெட்டியை நிரப்பிவிடலாம் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது கூலி படத்திற்கு போட்டியாக வார் 2 படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட டீசர் இன்று வெளியாகி இருந்தது. ரித்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்த படத்தோட இயக்கியிருப்பது நம்ம அயன் முகர்ஜி. வேற லெவலில் உருவாகி இருக்கும் வார் 2 ட்ரெய்லர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த படமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் வெளியாகும் என்று ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால கடுமையான போட்டி நிலவ வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கூலி படமும் பேன் இந்தியன் படமாக உருவாக்குவதனால எல்லா மொழிகளிலும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த சமயத்தில் வார் 2 வெளியானா கண்டிப்பாக வசூலில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா வார் 2 படத்தில் ரித்திக் ரோஷன் மற்றும் நம்ம ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நேற்று வெளியாகிருந்த டீசருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை எக்கச்சக்கமாக எகுற விட்டுருக்கு. அதனால இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்கும் படமாக வார் 2 படம் இருக்கப்படுது. இப்போ நம்ம கூலி படத்திலிருந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. வார் 2 படத்துக்கு போட்டியா நம்மளுடைய கூலி படத்திலிருந்து ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கரெக்டாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி கூலி படத்துக்கும் கரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணாதான் படத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் ரீச் பண்ண முடியும். தமிழ் சினிமாவோட கனவான அந்த 1000 கோடி கலெக்ஷனை கண்டிப்பாக கூலி படத்தின் மூலமாக எடுக்க முடியும் என நம்பப்படுது. ஆனால் வார் 2 போட்டியாக வந்ததுனால கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். மேலும் கூலி படத்தில் நம்ம ரஜினியோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் மற்றும் பூஜா ஹெக்டே போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போறதுனால இந்த படத்தின் மீது அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. மேலும் ட்ரெய்லர் அடுத்த வாரத்தில் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.